நான் இன்னைக்கு பண்ண போகிற ரெசிபி வந்து ரொம்பவே வந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபி. நம்மெல்லாம் எப்போ கல்யாணத்துக்கோ இல்லை ஃபங்க்ஷனுக்கோ போட்டால் அங்கே போடுற அந்த உருளைக்கிழங்கு வறுவல், அந்த உருளைக்கிழங்கு மசாலா வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். சாம்பார் ரைஸோடு நல்லாயிருக்கும், ரசம் சாதத்தோடு நல்லாயிருக்கும், தயிரோடு நல்லாயிருக்கும். நம்ம நினைப்போம் பழைய சாதம் எதோட வேணாலும் இது இவ்வளோ சூப்பராக இருக்கே அப்படின்னு. அதை நீங்கள் வீட்லேயே அதே டேஸ்ட்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ வாங்க இந்த கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா செம்ம டேஸ்டியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டாக்டர் நித்யாஸ் கிச்சன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரொம்பவே எல்லாமே சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். ஒரு 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சு தோல் உரிச்சு வச்சுருக்கேன். ரொம்ப கொலைய வேகக்கூடாது, கரெக்டாக வெந்திருக்கணும். ஏன்னா நீங்கள் கொஞ்ச நேரம் வந்து அதை குக் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப ஓவர் குக் பண்ணிங்கன்னா எல்லாமே உடஞ்சிரும். ஸோ உருளைக்கிழங்கு 1/2 கிலோ வேக வச்சு வச்சுக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. ஒரு சின்ன தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி 1 இன்ச்சு, 7 பல் பூண்டு, கொஞ்சமாக சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு. நான் சொல்கிறது வந்து 1/2 கிலோ உருளைக்கிழங்குக்குரிய அளவு. ஸோ இதை வந்து நம்ம தட்ட போகிறோம். ஸோ இப்போது ஒரு பேனை அடுப்பில் வச்சு நம்ம கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேன் சூடு பண்ணி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ நம்ம எண்ணெய் சூடாயிருச்சு. ஸோ ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துடலாம். அடுத்து நல்லா ஒரு பெரிய கொத்து கருவேப்பிலை. அந்த கருவேப்பிலை பொரிஞ்ச உடனே நான் இங்கே ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக வெட்டி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடலாம். நம்ம வெங்காயம் வதங்கட்டும். அதுக்குள்ள இந்த இஞ்சி, பூண்டு, சோம்பு இதை லைட்டாக நான் இடிச்சிடுறேன். ஸோ நம்ம வெங்காயம் லைட்டாக வந்து கலர் மாறுறப்போ இந்த இடிச்ச இஞ்சி பூண்டை சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சதைச்சு போட்டிங்கன்னா நல்ல ஃப்ளேவர் வரும். நீங்கள் என்ன தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாலும் இதை வந்து அடிச்சிக்கவே முடியாது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக அடிச்சே போடுங்க. ஸோ அந்த இஞ்சி பூண்டுலேருந்து நல்ல வாசனை வந்த உடனே தக்காளி பழம். இந்த தக்காளி பழம் போடும்போதே நான் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக காஷ்மீரி சில்லி பவுடர், இது வந்து நான் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு. ஸோ நல்லா 1 டீஸ்பூன் போடலாம். இது போட்டு இந்த மசாலா பவுடர் எல்லாம் அந்த எண்ணெயில் வதங்கட்டும். ஸோ இது வதங்குற நேரத்தில் நம்ம உருளைக்கிழங்க பெரிய பெரிய பீஸாக வெட்டிடலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உருளைக்கிழங்க ரொம்ப சின்னதாக வெட்டாதீங்க, ஓரளவுக்கு பெரிய பீஸாகவே இருக்கட்டும். அப்போ தான் அது குலையாமல் இருக்கும். இப்போ ஒரு 3-4 நிமிஷம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 கப் தண்ணி ஊற்றுங்க. நம்ம வெட்டி வச்ச உருளைக்கிழங்கு இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி ஊற்றலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ், அதுக்கப்புறம் திறந்து ஒரு 10 மினிட்ஸ் இது அப்படியே நம்ம முருக விட போகிறோம். ஸோ நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசாலா ஒரு 5 to 6 மினிட்ஸ் வந்து நம்ம மூடி போட்டு வேக வச்சோம். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வந்து வதக்கிட்டு இருக்கோம். பாருங்கள், சில இடத்துல உடஞ்சிருக்கும், சில இடத்துல மொறு மொறுன்னு இருக்கும். இதுதான் வந்து கரெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா வந்து கொத்தமல்லி தழை போட்டு நீங்கள் வந்து இதை இறக்கிடலாம். ஸோ
பாருங்க, நம்மளுடைய கல்யாண வீட்டு உருளைக்கிழங்கு மசாலா செம்ம வாசனையோட சூப்பரா ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. எதுக்கு வேணாலும் இது ஒரு பெர்ஃபெக்ட் சைட் டிஷ்ஷா இருக்கும். ஈவன் டிஃபனுக்கு கூட நீங்க சப்பாத்தி பரோட்டாவுக்கெல்லாம் இது தொட்டு சாப்பிடலாம். ஸோ இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குற வரைக்கும் பாய்.